குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படத்தோட பிரஸ் மீட் பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. என்னையும் இயக்குநரை மட்டும் நினைச்சு வந்திருக்கேன். ராஜன் சார், ஆர்வி உதயகுமார் சார். ஏன்னா இவங்களை தாண்டி வேற யாரும் எங்களுக்காக யாரும் வரல. அதை பற்றி நாங்கள் வருத்தப்படவும் இல்லை. ஸோ எல்லாரும் அவங்களோட வேலைகள் கல்யாணம் திருமணம்லாம் இருக்குது. ஸோ ஊடகங்கள் நீங்கள் தான் உங்களை தான் நம்பி நான் வந்துட்டு என்ன நாளைக்கு வழியாக வேண்டிய படம் இன்னைக்கு உங்களை அவசரமாக கூப்பிட்டுருக்கோம். வந்து உங்கள் அனைவருக்கும் நான் மனதாக வந்துட்டு வேண்டிக்கிறேன். அடுத்ததான் நம்ம படத்துடைய டைரக்டர் வந்துட்டு சில வார்த்தைகள் பேச வச்சுக்காங்க. சில வார்த்தைகள் வந்திருக்க பத்திரிகை ஊடகம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேலே ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதலாளிட்டுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட அதோட சேர்ந்து இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்காது. பித்தளை மாற்றி முதலாளிக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். உமாவதி ராமையா ஃபஸ்ட்டு உமாவதி ராமையாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்னோட திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லியா எல்லாம் இதில் மதிச்சு வந்துட்டு நம்ம ஆர்வி உதயகுமார் சார், ராஜன் சார், காதல் சும்மா சார் நான் வரவேற்கிறேன். நான் எல்லாம் பேசி முடிச்சவங்க பேசுகிறேன் சார். இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் கேட்ட மாதிரி தான் பித்தளை மாற்றி படத்தை அதாவது நிறைய பேர் கூப்பிட்டுருந்தான் ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கல்யாணம் முதல்ல நண்பர் உமாபதி அவர்களுக்கும் மணமக்கள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா இல்லையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திருமண நாளன்றே திருமணம் நடக்கிற அந்த ரிசப்ஷன் அன்னைக்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸிங்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மாணிக் சார். அது நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னால். இந்த கதைக்கு பின்னால் ஒரு கதையை போனதுக்கு முன்னால் பல கதைகள் இருக்குது. அவர் போராடி அதில் ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் வித்யா சார். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்களையும் கண்டனையும் கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க. அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குனர் ஆர் உதயகுமார்னா, அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க, ராஜன் சார், சொல்ல வேண்டாம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணி வெற்றி படம் ஆக்கணும்னு படக்குழுக்கள் சார்பாக என்னோட வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட், ஆடியோ லாஞ்சோடையோ அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.